आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. இந்த கலியுகத்திலே பாக்ய வசத்தாலே எத்தனையோ நடந்திருக்குன்னா நடக்கல, பாக்கியம் குறைஞ்சு கொடுத்து என்ன செய்யலாம்? இதற்கு அழகான ஒரு மாற்று கொண்டார் சுவாமி. பாக்கியம் நன்னா இருந்ததுன்னா தான் நமக்கு தியானமோ யோகமோ எதுவும் எளிதில் வரும். இந்த மனசு பழகி இருக்கணும் இல்லையோ. ஒரு யோகம்னு திடீர்னு உட்காடுறோம், ஏதோ ஒரு 40 வயசு எனக்கு ஞாபகம் வந்து கை எல்லாத்தையும் மடித்து வச்சுன்னு பத்மாசனத்தில் உட்காந்து இப்படி கை வச்சுன்னு யோகம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னால் அப்படியெல்லாம் சட்டுன்னு வந்துடாது. ரொம்ப தூரம் மனசு பழகணும். அந்த மனசு பழகிறதுக்குண்டான சுகிருத்தம் என்கிட்ட இருக்கணும். இருந்ததுன்னா தான் இசைந்து கடவுளை பற்றி கேட்கறதுக்கு என் மனசு பொருந்தி முதல்ல வரணுமே. அது உட்கார்றதுக்கே ஒரு பக்தி தேவை, அந்த பக்திக்கே பாக்கியம் தேவை. அந்த பாக்கியம் இப்ப இல்லேன்னு ஆயிடுத்துனால் ஏதோ துளிதான் இருக்கு, மேற்கொண்டு வேணும்னால இப்ப எங்க தியானம்லாம் வரப்போறது. இப்போ நான் அமர்ந்து அட்டாங்க யோகம் தியானம் அங்கே இங்கேனால அதுக்கு ரொம்ப பாக்கியம் தேவை இல்லையோ இல்லையோ. அதனாலதான் ராமானுஜருடைய எந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெரியதாக தியானத்தை பற்றி எழுதியிருக்கவே மாட்டார். நம்ம கூட தோணும், ஏன் இந்த சிவ சம்பிரதாயத்தில் ரொம்ப தியானம் யோகம்லாம் சொல்றதே இல்லைன்னால் ஆகாதுன்னு தெரிஞ்சு விட்டார் அவர். பண்ணுங்க, ஆனா அப்படியே யோகத்துல எல்லாம் உட்காருது நமக்கு நடக்காது. இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிச்சிட்டார். இது இப்படி நடக்குமோ நம்ம உட்காருவோம் தியானம் யோகம்னுவோம், மனசு செதறி போயிடும். அப்ப அந்த மனசை எப்படி இழுக்கிறதுங்கிறது தெரியாது. மாற்று ஒரே வழி இப்போ கைங்கரியம். யோகம் தியானம்ங்கிறதுக்கு ராமானுஜர் முக்கியமா கண்டுபிடிச்ச மாற்று பாக்கியம் இல்லைன்னு தானே சொல்றேன். அப்போ ஒன்று செய், கைங்கரியம் பண்ணு, அதுவே உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப கைங்கரியம் கைங்கரியம்ங்கிறார். அந்த கைங்கரியத்தை அவ்வளவு தூரம் ரிஷிகள் பாடியிருப்பாளானால் ரொம்ப கிடையாது. ரிஷிகள்லாம் காட்டோட இருக்க போறா, அவர்கள் என்ன பெரிய கைங்கரியம் பண்ணியிருப்பா? தியானம் பண்றதே தான் அவ வாழ்க்கையை கழிச்சிருக்கா. ஆனா ராமானுஜர் தியானம் பண்ணி வாழ்க்கையை கழின்னு சொல்ல மாட்டேங்கிறார், கைங்கரியம் பண்ணு கைங்கரியம் பண்ணுங்கிறார். யாரான ஒருத்தர் நாளைக்கு அத்தால கோவிலுக்கு கைங்கிறதுக்கு வரீங்களா? எனக்கு நிறைய பேர் மனுஷா தேவைப்படுறா. இப்போ நந்தவனத்துக்கு ஆள் தேவைப்படுறது, ஏன் இத்தனையோ இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் தேவைப்படுறது, இப்போ பெருமாளுக்கு இப்போ துணிமணி எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு ஆள் தேவை, போனது வந்தது வெளியில் இருக்கிற கிளையெல்லாம் ஒரே நீட்டு இருக்கு அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஆள் தேவை. இன்னொரு பக்கம் உனக்கோ தியானம் வரமாட்டேங்கிறது. அப்போ அது ரெண்டையும் சேர்த்துருவோம். இப்போ எங்க மடத்திலையா இருக்கட்டும், கோவில்லையா இருக்கட்டும், ஆசிரமத்தையா இருக்கட்டும், ஆச்சாரியனுடைய திருமாளிகையிலையா இருக்கட்டும், ஒன்னால் ஆன அளவு நன்னா கைங்கரியத்தை பண்ணு. அது வாயால பேசுற கைங்கரியமா இருக்கட்டும், மனசால நினைக்கிற கைங்கரியமா இருக்கட்டும், கைகளால பண்ற கைங்கரியமா இருக்கட்டும், பண்ணிட்டியானால் அப்ப நேரடியா அந்த பகவானோட ஒரு தொடர்பு வந்துடுற சொல்லியோ. அந்த தொடர்பு உனக்கு பாக்கியம் இருந்து என்ன பண்ணிருக்கணுமோ அதை இந்த பெருமானுடைய கைங்கரியம் மாற்றா பண்ணி வச்சுக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறத தான் சுவாமி ஏற்படுத்திட்டார். நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்கோ, அந்த பண்ண கைங்கரியத்தினுடைய பலன் தியானத்தை நன்னா வளர விடும். ஏன்னா கை காலு மூக்கு நாக்கு பகவானிடத்தில் ஈடுபட்டு சொல்லியோ. தியானம் பண்றச்சே என்ன பண்ணுவோம்? நம்முடைய புலன்களை அடக்கி பெருமானிடத்தில் ஈடுபடுத்துறது தானே. அதே பெருமாளுக்கு பூத்தொடுக்கச்சே என்ன பண்ணுவோம்? புலன்களை அடக்கி அவனை பத்தி நினைச்சுன்னு தானே பூத்தொடுத்தாகணும். இதுல சுலபமா அடங்கக்கூடியது கையங்காலும் தான். மனசு அடங்கிறது ரொம்ப கஷ்டம். மனசு எங்கேயோ போயிட்டே இருக்கும். கை அப்படி புஷ்பத்தை தொடுத்துட்டே இருக்கிறச்ச கூட மனசு அப்படி ஒரு சுத்தி போகலாம். உபன்யாசம் இப்ப நீங்க கேட்டுட்டே இருக்கிறச்ச எங்கெங்கயோ நனவு போலையா? அப்படியே உபன்யாசம் நிற்க முடியும் சொல்ல முடியுமா? அது உபன்யாசகர் எதிரே பார்க்கக்கூடாது. இப்ப கேட்டுட்டு இருக்கிறவாள்லாம் அப்படியே நம்மளை தான் கேட்டுருக்காங்கன்னா நம்மளையே தான் பார்த்துட்டு இருப்பா. அதுல நான் குறைய சொல்ல மாட்டேன், பார்க்கறது நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனா புத்தி இங்கேதான் இருக்குமானால் இருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரலாம். சொல்றவருக்கு மட்டும் எங்கேயும் புத்தி போக முடியாது. கேட்கறவாளுக்கு ஒரு சுத்தி எங்க வேணா போயிட்டு வரலாம் இல்லையோ. அப்ப புத்தி அடங்கிறத விட கை கால் அடங்குவது எளிது.
அதற்குத்தான் ராமானுஜர் தியானம் யோகம்ங்கிறதுல இருந்து கைங்கரியம்ங்கிறத மாத்திட்டார். பண்ணியானால் பாக்யம் பாக்யம் பாக்கியத்தால தியானம் ஏன் கட்டப்படுற? இப்போ அந்த பாக்கியத்தை இதுவே கொடுக்குமே. நீ பண்ண போற கைங்கரியம் நேர பெருமானுக்கு பூ தொடுத்து கொண்டு போய் சமர்ப்பிக்கிறச்சே அவர் பார்க்க மாட்டாரா? நம்ம சிஷ்யன் நித்தியப்படி பூ தொடுத்து கொன்றா இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும், என்ன உள்ளத்தால நினைச்ச உடனே அதுதான் அந்த பாக்கியம் இருந்து என்ன பண்ணிருக்கணுமோ அதற்கு மாற்றார் நமக்கு பண்ணிவிடுறது. இது ரெண்டாவது ஞாபகம் வச்சுங்க. புத்தி குறைவா இருந்தது, 4000 கொடுத்துட்டார். பாக்கியம் குறைவா இருந்தது, கைங்கரியம் பண்ணு, என்ன கைங்கரியம் முடியுமோ ஏத்துக்கோ. என் பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறது பாருங்க, பெரிய வாகனம், ஆன வாகனத்தில் ஏழ போறார், குதிரை வாகனத்தில் ஏழ போறாருன்னா 100 பிள்ளைகளுக்கு உடனே வேலை வாய்ப்பு. ஏன்னா அந்த அவ்வளவு பெரிய வாரைக்கு ஒரு பக்கத்துக்கு 10 பேர் பிடிக்கலாம், 10 பேர் எழுந்துருளை பண்ணிருக்கச்சே பக்கத்துல 10 பேர் நிற்கலாம். எல்லாரும் அதிலேயே தான் எண்ணெய் வச்சுருப்பா. இந்த குதிரை பெருமாள் போனார், வந்தார், இறங்கினார், அப்படி நடையெல்லாம் ரொம்ப நன்னா போட்டார். திரும்பி வர்ற வரைக்கும் புத்தி அங்கேயே இருக்கு இல்லையா? 100 பேர் ஓன்னு சத்தம் போட்டுட்டு அந்த புறப்பாடு முழுக்க எவ்வளவு தூரம் போறாரு. இப்போ திருக்கோவிலூர் பெருமாள் எத்தனை நாள் வெளியூருக்கு போயிட்டு வர்றாரு. இப்போ அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எத்தனை பேருக்கு அங்க கூடவே இருப்பா? ஒரு 100 பேர் கூட போயிட்டு போறாருன்னா அந்த 100 பேருக்கு அந்த பெருமாள் எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருவார். அதனாலதான் கைங்கரியம் பண்ணு, பாக்கியம் கிடைக்கும். கைங்கரியம் பண்றதே பாக்கியம்ங்கிறா. கைங்கரியம் பண்ணினோம்னா பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றா. இதை 2வது மாற்ற ஏற்படுத்திட்டார். அடுத்தது 3வது, ஆயுள் ரொம்ப குறைவா இருக்கு சார். அப்படின்னால் ஆயுள் நீடிச்சிருந்து என்ன பண்ணிட்டு இருந்தா அதை இப்ப நம்ம பண்ண முடியாது. போன யுகத்துல நீடித்த ஆயுள் இருந்து என்ன சாதித்தமோ அதை இந்த யுகத்துல பண்ண முடியாது, ஏன்னா ஆயுள் இல்லை. அப்ப சட்டுன்னு முடிக்கக்கூடிய ஏதோ ஒரு வழி வேணும். முன் யுகங்களில் ஞான மார்க்கமும் பக்தி மார்க்கமும் தான் மோட்சமடைய வழியாக இருந்தன. கர்மயோகத்தினாலே, ஞான யோகத்தினாலே, பக்தி யோகத்தினாலே முக்தி அடையலாம். இதுதான் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். அப்படின்னு அதுக்கு நீண்ட ஆயுள் வேணும். கண்ணன் சொல்லச்சே, பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா. தேடி தேடி பார்க்கிறேன் அர்ஜுனா, வாசுதேவனே எல்லாம்னு சொல்லிக்கொண்டு பக்தி யோகத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலைங்கிறார். எப்போ? இது துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேயே. அதனால ராமானுஜர் யோசிக்கிறார், இனிமே அந்த கட்டமா ரொம்ப நாள் பண்ணக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் இவன் பண்ண மாட்டான். சட்டுன்னு ஏதான்னு ஒண்ணு பலன் கிடைக்குமா? என்ன, நமக்கு நேரம் குறைவு, இருக்கிறதே ஆயுள் 75 ஆயிடுத்தே. இருக்கிற 75க்குள்ளே கல்யாணம் ஆகணும், குழந்தை பெறணும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தியை பார்க்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், வம்பு பேசணும், எவ்வளவு வேலையெல்லாம் இருக்கு. இது இத்தனையும் இந்த 75 வயசுக்குள்ளேனால் ராமானுஜர் பார்த்தார், இவனுக்கு இந்த ஞான யோகம் பக்தி யோகம்லாம் ரொம்ப கட்டப்பட போறான், அதெல்லாம் வேண்டாம், சரணாகதி தான் இவனுக்கு வழி. அப்ப ஆயுள் குறைச்சலா இருக்கேன்னு கவலைப்படாதீங்கோ. பகவானுடைய திருவடிகளே சரணம்னு பற்றி விட்டால் ஆயுள் குறைவாவே இருந்தா கூட சட்டுன்னு வேலை பார்த்துருமே. சடக்கென கிடைச்சுடுங்கிறதுனாலே சரணாகதி சிறந்த வழி மாத்திரார். இப்போ ஆயுள் குறைச்சலா இருக்கிறதுக்காக சரணாகதி. ஏன் அது ரொம்ப நேரம் பண்ண வேண்டாமானால் 1/2 நிமிஷம், 1 நிமிஷம், ஒரு புரிதல் தான் சரணாகதி. பெருசா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஞான யோகம்னு சொன்னா நிறைய பண்ணணும், கர்மயோகம்னு சொன்னா நிறைய செய்யணும். இந்த யாகம், அந்த யஜ்யம், அந்த தியானம், இந்த யோகம் எல்லாம் பண்ணணுமே. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சரணாகதியில. எனக்கு வேற வழியே தெரியல, விதியற்று போயிருக்கேன், உன்னை தவிர வேற கதியே கிடையாது, தேவரீரே அடியனுக்கு பாபங்களை போக்கி முக்தி கொடுப்பவரா இருக்கணும், நீரே தான் உபாயம், நீர் தான் மோட்சம் கொடுக்கணும், ஒரே பிரார்த்தனை. அந்த மதி சரணாகதி, அந்த பிரார்த்தனையை நீங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒங்கேயும் போகவே வேண்டாம். இருந்த இடத்திலிருந்தே, ஒருவேளை திருப்பதிக்கு போய் சரணாகதி பண்ணணுமா, ஸ்ரீரங்கத்துக்கு போய் பண்ணணுமா, திருக்கோவலூர் போய் சரணாகதி பண்ணணுமா, உங்கேயும் போயெல்லாம் பண்ண வேண்டாம், இருக்கிற இடத்திலேருந்தே சரணம்னு சொல்லலாம். நம்மால் இது இயலாது, பகவானே நடத்த வேண்டும். இந்த பிரார்த்தனாமதி சரணாகதி அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதின்னு சொல்லுவா. பிரபத்தி சரணாகதிங்கிறது நீயே வழி, உன்னை தவிர எனக்கு வேற வதி இல்லேன்னு ஒத்துக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, அந்த கையாலாகாத வேண்டுதல் அதுவே சரணாகதி. அது எத்தனை நிமிஷம் போறது? 1/2 நிமிஷம். என்னால இது ஆகாது நீதான்னு சொல்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? புரியணும். புரிஞ்சு போச்சுன்னா உடனே ஒத்துணுடுவோம். ஆனா லேசில் மக்கள் அதை ஒத்துக்க மட்டும் மாட்டான், அதுக்கு நேரம் ஆகும். நேரம் அதை புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் விண்ணப்பத்துக்கு 1/2 நிமிஷம் தான். ஆனா யாரானு பண்ணிடுவாள்னு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போயிட்டு இப்போ இதை பண்ணி கொடுக்குறீங்களான்னா அதெல்லாம் இங்கே ஆகவே ஆகாது சுவாமி அப்படின்னு உடனே சொல்லுவா. சரி,
இந்த இடத்துல இது ஆகாதுன்னு ஒரு காகிதத்தை எடுத்து எழுதி கொடுங்கன்னு கேளுங்க. மனுஷனுடைய அந்த செருக்கு அதை எழுத விடவே விடாது. எப்படியான பண்ணிப்பா, இப்போதானே முடியாதுன்னு சொன்னீர்னா, முடியாதுங்கிறத எழுதுன்னு சொன்னீங்கன்னா பாதி பேர் எழுத மாட்டான். ஆனால் வாய் வார்த்தையா சொல்றதுன்னா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு உடனே சொல்லுவோம். எழுது அப்படின்னு எழுதுறதுக்கு வராதோ இல்லையோ, அதே மாதிரி தான் இப்போ சரணாகத்தின்னு சொல்றச்சே நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பகவானே உமக்கு முக்தி அளிப்பார்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணாமலா அப்படின்னாலே சந்தேகமா இருக்கே சுவாமி. ஒரு நாள் முழுக்க உழைச்சா கார்த்தால வேலைக்கு 9 மணிக்கு வந்துடணும். முதலாளிகள்லாம் இப்போ கழுத்து போடச்சவே என்ன தெரியுமா சொல்றா, 9 மணிக்கு வேலைக்கு வரணும். எத்தனை மணி வரைக்கும் இருக்கணும்னா வேலை முடியச்சேங்கிறான். அப்போ மட்டும் மணியே சொல்றதில்லை, கார்த்தால வர்றதுக்கு மட்டும் 9 மணி, ராத்திரி கிளம்பி போறது 9 ஆகலாம் 8 ஆகலாம். அது உங்களை பொறுத்தது. இப்போ நீங்க நன்னா பண்ணிட்டு உங்களுக்கு தானே சம்பளம் கூட கிடைக்க போறது. அவர் என்ன சொல்றாரு, நன்னா பண்ணத்தானே சம்பளம் கிடைக்க போறதுங்கிறார். கூட கிடைக்கிறது நானா சேர்த்துட்டே. இப்போ அவர் சொல்றது ராத்திரி 9 மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா சம்பளம் கிடைக்கும். அப்போ கூட கிடைக்கிறதுக்கு இங்கேயே கொடுத்தணும், வீட்டுக்கே போகக்கூடாது, இங்கேயே முழு நாள் வேலை பார்த்தீங்கன்னா தான் கூட கிடைக்கும். இப்படி இருக்கு காலம். இந்த காலத்துக்குள்ள எங்க நான் நேரத்தை அங்கேருந்து பிடுங்கின்னு வந்து எங்க பெருமாளுக்கு ஒதுக்க, தியானத்துக்கு ஒதுக்க, சமாதிக்கு ஒதுக்க, அதெல்லாம் நடக்காது இப்போ. அப்ப இருக்கிறதுலே எளியது தான் சரணாகதி. ஆனா அதுல நம்பிக்கை வர்றது கஷ்டம். 12 மணி நேரம் வேலை பார்த்து சம்பாதிச்சே அவன் பழகிட்டானோ இல்லையோ. இப்ப திடீர்னு ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, நாராயணன் மோட்சம் கொடுத்துருவானான்னு இவனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, இப்போ நீங்க எல்லாம் ஒரு வேலையும் பார்க்காதே, வீட்டோட இரு. 31ஆம் தேதி சாயங்காலம் ஒரு பெரிய பொட்டியை உங்ககிட்ட கொடுப்பேன். அதை போய் அந்த தோட்டத்தினுடைய மறைவில் ஆலமரத்தடியில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடு. ஒன்றும் சத்தங்கத்தம் போடாதே, திரும்பி வந்துடும், உனக்கு 20,000 ரூபா மாச சம்பளம் இப்படின்னு சொன்னால் செய்விட. நீங்கள் இதில் ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு சுவாமி, நம்மளை சிக்க வைக்க போறாரு. இப்போ உழைச்சாலே 12 மணி நேரம் உழைச்சாலே 10,000 ரூபா தர மாட்டேங்கிறான். இவர் என்னமோ ஒன்றுமே எல்லாத்துக்கும் 20,000ங்கிறாரே, சந்தேகம் வந்துடுத்தோ இல்லையோ. அதே போலத்தான் சரணாகதியிலையும் கஷ்டப்பட்டாலே மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னா, இவர் என்னமோ நீயே சரணம்னு சொன்னா முக்தி கிடைச்சிரும்னு சொல்றாரு, நம்ப தகுந்ததாகவே இல்லையேன்னு சந்தேகம் வரும். அதுதான் கலியுகத்தினுடைய கஷ்டம். சரணாகதி பண்றது 1/2 நிமிஷத்த வேலை, ஆனா அதை பண்ணணுங்கிற நம்பிக்கை வருவதற்கு வருமானே தெரியாது. இந்த பக்கத்துல பார்த்தா கஷ்டம், அந்த பக்கத்துல பார்த்தா சுலபம். ரொம்ப சுலபமா சரணாகதி பண்ணிடலாம், ஆனா பண்றதுல நம்பிக்கை வரணுமோ இல்லையோ. நம்பிக்கை வந்தாத்தானே ஒரு வைத்தியர் பண்ற வைத்தியமே நமக்கு பலிக்கவே பலிக்கும். அதனால ராமானுஜர் இந்த யுகத்துக்குன்னு எளிதில் பண்ணக்கூடியது அங்கங்க தேடாதே. உனக்கு பக்தி யோகம் ஞான யோகத்துக்கெல்லாம் ஆயுளே இல்லை, உனக்கு இருக்கிற ஆயுளுக்குள்ள சரணாகதி தான் ஏற்றது. இது 3வது சொல்லிட்டார். அப்ப புத்தி குறைச்சலா இருந்தது, 4000 கொடுத்துட்டார். பாக்கியம் குறைச்சலா இருந்தது, கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆயுள் குறைச்சலா இருந்தது, சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டார். ஈடுபாடு குறைச்சலா இருக்கே கடைசி. இப்போ ஸ்ரத்தை ஈடுபாடு இருக்கிறதா? இல்லை. முதல் 3 யுகத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை 4வது யுகத்துக்கு நம்ம ஈடுபாடு தேஞ்சி போகாத இருக்கிறதுக்காக ராமானுஜர் கொடுத்திருக்கார். அது ஏது தெரியுமோ? அர்ச்சா. அர்ச்சான்னா கோயில்களில் கோயில் கொண்டிருக்கும் பெருமாள் விக்கிரக வடிவத்தில் இருக்காரோ இல்லையோ. இதெல்லாம் கிருத்தயுகத்துல உண்டு, திரேதாயுகத்துல உண்டு, துவாபர யுகத்துல உண்டு. எல்லா கோவிலும் இருக்கு. திருப்பதி இருந்திருக்கு, திருக்குடந்தை இருந்திருக்கு, திருக்கோவிலும் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அப்பெல்லாம் இந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவர்கள் எங்க கொடுத்திருந்திருக்கா? காட்டுல இருக்கணும், தியானிக்கணும், குளத்தங்கரையில இருக்கணும், குளிக்கணும், சோழகளுக்கு நடுவில் வாழணும். இதைத்தான் முக்கியமா வச்சுருக்கா அந்த யுகத்துல எல்லாம். ஆனா இந்த யுகத்துல ராமானுஜர் ஏற்படுத்தினது அதெல்லாம் இனிமே அவனுக்கு ஆக போறது இல்லை. மேலும் அப்படியே அருவமா இருக்கிற பெருமானை குறித்து நினைன்னு சொன்னால், இவன் ஏற்கனவே புலன்களை அடக்க முடியாத கட்டப்பட்டிருக்கான். ஏற்கனவே ஒண்ணுல ஈடுபாடே வரல. இப்போ அப்ப உருவமே இல்லாத எப்படியோ இருக்கிற தெய்வத்தை கொண்டாடி கொண்டால் இவனுக்கு புத்தியே ஈடுபடாதுன்னு தெரிஞ்சு விட்டார். ஏன்னா ஈடுபாடு தானே இவன் ஆபத்தே. அப்ப அதுக்கு ஈடுபடுத்துற ஒரு பெருமாளா இருக்கணும். எங்கேயும் புத்தி போகாமல் அதை இழுத்து பிடிச்சு தங்கிட்ட ஈடுபடுத்துறவரா இருக்கணும். இவனுக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் போக்குறவரா இருக்கணும். அப்படி ஒருத்தர் இருக்காரானால் தொண்டடிப்படி ஆழ்வார் சொன்னார், ஐயப்பாடு அறுத்து தோன்னும் அழகனூர் அரங்கமன்னே, தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. ஆதரத்துல தான் நம்ம கட்டப்படுறோம். இப்போ ஆதரவுங்கிறத ஈடுபாடு. அவருக்கு ஆதரவா வந்தார்னா ஈடுபட்டு வந்தார்னு அர்த்தம். அது இல்லையேனால் ஊர் 8 பக்கத்துல இருக்கிற கோலுக்கு போங்க, என்ன அழகா இருக்கார் பெருமாள்.
அது ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் அவர் இருக்கிற அழகு அப்படியே கோலநெல் கொடிமோக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் நெஞ்சன் நிலத்தர என்னும் சிலையிலங்கு பொன்னாழி தின்படை தண்டொன்றங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயிலை முன்போட வன்போடி இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொள்ளனுட்டு அந்த திருக்கணபுர சௌரி பெருமாளை பார்த்தேன், பைத்தியம் பிடிச்சுடுது. திருக்குடந்த 6ஆவதனை சேவித்தேன், பித்தே பிடிச்சுடுது. தேரெழுந்தூர் ஆமரி வெப்பனை சேவிச்சேன், அப்படி இப்படி புத்தி போகவே இருப்பார். அந்த பெருமாள் எவ்வளவு பெருசா திருக்கோவிலூர்ல ஆயன் இருக்கார். அந்த திருவிக்கிரமனை சேவிச்சேன், அந்த திருவடியை விட்டு நகரக்கூடாதுன்னு தோணி போச்சுன்னால் எங்க சுத்தின் இருக்கிற புத்தியும் அப்படி ஒரு சுண்டி இழுத்து தன் காலில் வைக்கக்கூடிய சக்தி அந்த திருமேனிக்கு இருக்கா இல்லையா? இது இப்ப விபவாவதாரத்தில் இருந்திருக்காதனால் இருந்திருக்கலாம், நேர கண்ணன் ராமன் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு எங்க பார்க்க நம்மால அவரை பார்க்க முடியாது. வைகுந்தத்தில் இருக்க மாட்டாரா? இருப்பார். போற அன்னைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்க்கறதுக்கே வழி இல்லையோ இல்லையோ. அப்ப வைகுந்தநாதனோ எங்கேயோ இருக்கார். க்ஷீராப்தி திருப்பார்கடல்ல சேனிச்சுருப்பாரு, நன்னா சேனிச்சுருப்பார். எனக்கு இங்க பசுமாட்டு பாலே கிடைக்க மாட்டேங்கிறது. நான் எங்க சுவாமி திருப்பார்கடலுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வருது. இப்ப மாட்டை பார்த்து நீங்கள்லாம் பால் வாங்குறீடோ, அதுவே நாளாச்சு. இப்ப எல்லாமே நமக்கு பார்க்கறது கார்த்தால ஏதோ இவ்வளவு பெருசில் ஒன்று கொண்டு வந்து பாலை கொடுத்துட்றான். அது பாலா இருக்கணும், அந்த நம்பிக்கையில காய்ச்சலும் நம்மளும் சாப்பிட்டு இருக்கமே தவிர அது என்னதுன்னு கூட தெரியாது. ஏன்னா மாட்டையே கண்ட காக்கலையோ இல்லையோ. மாட்டுக்கு என்ன போட்டிருக்கா, அதை ஊசி போடுறாங்கிறா, மருந்து கொடுக்குறாங்கிறா, அது என்னமோ நெருக்கமா வைக்கிறாங்கிறா, அது கஷ்டப்படுறதுங்கிறா, ஒன்றும் தெரியாது. கிடைச்சது என்ன அந்த அவசரம். மாட்டை பார்த்து கறக்கிற காலம்லாம் நம்மளால நிற்க முடியுமா? அந்த 20 நிமிஷம் கறக்கிறதுக்குள்ள எவ்வளவு வேலை பார்த்தாகணும். அப்ப அந்த பரபரப்பு வாழ்க்கைக்குள்ளே நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிற புத்தியை பிடிச்சி இழுக்கணும். கண்ணுக்காது எங்கேயும் போகாத இருக்கணும். அதை இழுத்து நிற்க வைக்கிற சக்தி இப்போ திருப்பதி வெங்கடேச பெருமாள்னு சொன்னா இழுத்து நிற்கிறார், ரங்கநாத பெருமாள்னு சொன்னா இழுத்து வைக்கிறார். இதை கண்ணனே சொல்லும்போது எல்லா இடத்துலையும் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி எஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா. உன் இந்திரியங்கள் வசத்துக்கு வராது, என்னுடைய அழகான திருமேனியில உன்னுடைய புலன்களை எல்லாம் ஈடுபடுத்து. என் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பார்த்துட்டே இரு, அதை அதை பத்தி பாடு. பாட பாட சுலபமா உன் புலன்களை நான் அடக்கி கொடுக்குறேங்கிறார். அப்ப இந்த யுகத்தில் ஈடுபாடு இல்லாம இருக்கமோ இல்லையோ, அதற்காக கொடுக்கப்பட்ட மாற்று மருந்துன்னு சொல்ல மாட்டேன், அமுதம்னு சொல்றேன். ஏன்னா மாற்று மருந்துன்னு சொன்னா கசக்குமான்னு கேட்பேன். ஆனா பகவான் 6ஆவது அமுதனாச்சே, அவர் அங்க கசக்க போறார். அப்ப இதுவே மருந்து, இதுவே விருந்து. ராமானுஜர் நமக்கு பெற்றுக் கொடுத்தது மருந்தாகவே அர்ச்சைய வச்சுக்கோ. நம்ம திருக்கோடியில இருக்கிற பெருமாளுக்கு இருக்கிற பெருமை வைகுந்தநாதனுக்கே இல்லையே. ஏன்னா நான் அவரை எங்க பார்த்திருக்கேன்? நான் பார்த்தது நம்ம பக்கத்துல இருக்கிற பெருமாள். மேலும் அவரை பற்றுவதற்கு இவரை பற்றினா தான் போகிறதுக்கே முடியும். அப்ப 4ஆவது அமுதத்தை ராமானுஜர் கொடுத்தது அர்ச்சை. திவ்ய தேசங்களுக்கு போங்கோ, நன்னா பெருமாளை செவிங்கோ, பெருக்கி மொழிகி கைங்கரியம் பண்ணுங்கோ, வாயார நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. அங்க இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிருந்தீனால் தானே சரீரம் விழும்போது மோட்சத்தை கொடுத்து விடுவார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் யாரே? திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை பத்தி நம்மாழ்வார் பாடிட்டு இருக்கார். அப்ப நமக்கு திவ்யதேசத்துக்கு போறோம், ஒரு 2 நாள் போய் தங்குறோம். என்னமா புஷ்பம் சாத்தின்னு இருக்கார், என்ன விளக்கு, கச்சேரி, இந்த தரம் நாதஸ்வரம், 4 நாயன 4 தவில் ரொம்ப நாளா ஏற்பாடு பண்ணியிருந்தா. இவ்வளவு பெரிய தண்டு மாலை, மல்லிகை மாலை, எல்லாத்த விட போருன்னு பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தா சுவாமி. அப்ப என்ன எடுத்து அவருடைய மாலை, அவருடைய அழகை கண்ணால பார்த்தேன். எல்லா கூட்டமா இருக்கிறவாழ்லாரும் வாயார பாடச்சே கூட பாடுவிட்டேன். அவருடைய புஷ்பத்தை எடுத்து நன்னா முகத்தால அவருடைய துளசியை முகர்ந்து பார்த்துட்டேன். கண்ணு அவரை பார்த்துருத்து, வாய்க்கு சக்கரை பொங்கல், கேசரி, புளியோதரை எல்லாம் கிடைச்சிருத்துப்போ. அப்ப 5 புலன்களும் அவரிடத்துல ஈடுபட்டதோ இல்லையோ. இது பார்க்கடல்ல நடக்குமா? இது கண்ணன் இடத்துல நரசிம்மன் இடத்துலமா? பார்த்ததே இல்லையே சுவாமி. அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சான்னா 5 புலன்களை அடக்க. அப்ப 5 புலன்களும் ஒரு இடத்துல அடங்கும்னால் அர்ச்சாங்கிற விக்கிரக வடிவத்தில் இருக்கிற பெருமானிடத்தே. இது எதுக்கு மாற்றுப்போ? ஈடுபாடு குறைச்சலா இருந்ததே, ஈடுபாடே வேண்டாம், நீ வா இந்த பெருமாள் முன்னாடி நில்லு, உனக்கே ஈடுபாடு வரதா இல்லையா பார். வைகுண்ட ஏகாதசி வரும், உங்க நண்பர் ஒருத்தர் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கார், வாயன் அந்த கோவிலுக்கு போனா நன்னா இருக்கும், வைகுண்ட ஏகாதசிக்கு வரும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை. இப்போ நம்பிக்கை இருந்தாலும் இப்போ அதிலெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு ஒரு தரம் எனக்காக நீ வரியா இல்லையா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துன்னு போய் நிறுத்திருப்பார். அடுத்த வருஷத்துலேருந்து அவன் போறானோ இல்லையோ இவன் விடாத போவான். அவர் கூட போவார்னு சொல்ல முடியாது. நீ தேவையில்லையே, நீ வந்திருக்கியன்னா, ஆமா நீ அன்னைக்கு கொண்டு போய் விட்டிய,
அன்னிலேருந்து நான் நித்தியம் வந்துட்டு இருக்கேன் தெரியுமோ. தினப்படி அப்படி என்ன கண்டேன்னா அது என்னமோ ஒரு விதமான ஈர்ப்பா இருக்கு, அதுக்காகத்தான் வந்தேன்னுவோம். அந்த ஈர்ப்பு தான் அர்ச்சைக்கே உண்டான பெருமை. அந்த ஈர்ப்பு தான் ஈடுபாடு. அந்த ஈடுபாடு இல்லைங்கிறதுனால தானே இவ்வளவு சிரமப்பட்டோம். கார்த்தால போனார், வரிசையில நிற்கணும்னா 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டா, நிற்கிறேனேங்கிறான். இதுக்கு முன்னாடி 3 நிமிஷம் நின்று இருக்க மாட்டான், ஆனா இப்ப 3 மணி நேரம் நிற்கிறேனேங்கிறான். காரணம், ஒரு தானே ஒரு பிடிச்சி இழுத்தாரோ இல்லையோ. ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடுன்னு பிள்ளை லோகாச்சாரியருங்கிறவர் ஸ்ரீவச்சனபூஷணம்ங்கிறதுல எழுதியிருக்கார். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திட்டி சித்தாபஹாரிணம் கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான். பார்த்தவர்களுடைய மனசை கொடுத்துட்டு போயிடுறா. என்ன அழகா இருக்கா, சங்கு சக்கரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கார், பட்டு பீத்தாம்பரெல்லாம் சாத்தின்னு இருக்கார், ஏதுமே அழகா இருக்குன்னால் அந்த அழகை வச்சுன்னு அவர் ஒன்றும் சம்பாதிக்க போறது இல்லை. இப்போ பிரசாதத்தை வச்சோ, புஷ்பமாலையை வச்சோ, கச்சேரியை வச்சோ, புறப்பாட்டை வச்சோ, பெருசா வான வேடிக்கை எழுதுக்கு. தீபாவளி அன்னைக்கு ஒரு புறப்பாடு நடக்க ஒரே வான வேடிக்கை. எங்க நீங்க பெரிய புறப்பாடு நடக்கிறதுனா வான வேடிக்கைன்னா எப்படியாவது நம்மளை ஈடுபடுத்திடுவோமாங்கிறதுக்காகத்தான். அப்ப இத்தனை வழிகளை வச்சுன்னு பண்ணதே அர்ச்சை. இப்ப ஒண்ணு சொல்லுவா, இதுக்கு ஏதானு வேணும்னா அந்த கோலுக்கு போங்க, உங்க குழந்தை இல்லாத பாக்கியம் தீரும்வா. சரின்னு போறான். இப்ப வரத்த பயிறு முளைக்க வைக்கும் தாயார் திருப்புட்குழி விஜயராகவ பெருமானுடைய மரகதவல்லி தாயார் இருக்காளோ இல்லையோ, போனா அந்த கடனை நிறைவேற்றுங்க தானே பிறக்கும்னா போற சமயம் வர்றவன் பிள்ளை பிறக்கணும் தான் வருவான். குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறச்சு வந்த இடத்துல அந்த பெருமாள் தாயாரை தரிசனம் பண்ணுவாளோ இல்லையோ, பண்ணிருந்தா அந்த அழகு கொஞ்சம் ஈர்க்குமோ இல்லையோ, அந்த கொஞ்சம் அந்த பாவத்தை எரிச்சிட்டு மேல 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 கிட்டக்க கொண்டு ஆரம்பிக்கும். அப்போ அவ சொல்லச்சே என்ன சொல்லுவா, இது நீங்க கட்டினுட்டியோ இல்லையோ, நாளை கார்த்தால வரைக்கும் இங்க தங்கி இருக்கணும், நாளை வரைக்கும் இருக்கணும், இல்லைன்னா 7 நாட்கள் இங்க வந்து பிரதட்சணம். எதுக்கு தெரியுமா? 7 நாள் விடாம அவரை பார்த்தோன்னா இவன் எங்கேயோ போற புத்தி அங்க வந்துடுங்கிறதுக்கு தான். இப்படியே ஒவ்வொன்னையும் ஏற்படுத்தி வச்சு தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஈடுபாடு இல்லாதது ஈடுபடுத்தி விடுறாரோ இல்லையோ, இது அர்ச்சைக்குண்டான ஏற்றம். இது முதல் 3 யுகத்துல ரொம்ப கிடையாது. கோவில் உண்டு, கோவில் இருந்தது. அடிய மறுபடியும் சொல்றேன், சரணாகதிங்கிறது முதல் யுகத்துல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம், வெளிச்சத்துக்கு வரல. அர்ச்சைங்கிறது முதல் 3 யுகத்துல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம், வெளிச்சத்துக்கு வராது. கைங்கரியம் முதல் 3 யுகத்துல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம், வெளிச்சத்துக்கு வராது. 4000 திவ்ய பிரபந்தமும் முதல் 3 யுகத்துல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம், வெளிச்சத்துக்கு வராது. அத்தனை இருந்தது. ராமானுஜர் சூரியனை போல அவதரித்தார். புண்ணியாம் போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகர. பளீர்னு சூரியன் உதிச்சால் மூலையில எது மறைஞ்சிருக்கோ அதுலேயும் வெளிச்சம் பட்டு விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. அதை போல ராமானுஜர்கிற சூரியன் உதித்த உடனே மூலையில இருந்த மறைந்திருந்த 4000 திவ்ய பிரபந்தமும் கைங்கரியம் செய்கை என்பதும் அர்ச்சாவதாரம் என்னும் ஏற்றமும் சரணாகதி என்னும் முறையும் 4 நன்கு மேடையில ஏறெடுத்துப்போ 4 வெளிச்சத்துக்கு வந்தது. அதை வைத்துக்கொண்டு 4 குறையும் தீர்த்துட்டார் சுவாமி. நமக்கு இருக்கிற 4 குறைகள் மந்த மதியா இருந்தது, மந்த பாக்கியமா இருந்தது, மந்த ஆயுளா இருந்தது, மந்த ஈடுபாடா இருந்தது. 4க்கு 4 மாற்று மருந்து கொடுத்து விட்டார். இது ராமானுஜருடைய அவதார பயன். அப்ப அவர் அவதரிச்சதே இந்த கலியுகத்துக்கு இருக்கிற கட்டத்துக்கு மாற்று மருந்து கொடுப்பதற்காக. இதனாலதான் நம்மாழ்வார் பாடச்சே, கலியும் கெடும் கண்டுகொள்மின். கலி கண்டிப்பா கெட்டு போயிடும். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி. அவரே சொல்றார், கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்னு உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார். இனி உயிரை கொல்லக்கூடிய வியாதி, பகை, பசி, தீயன எல்லாம் கலியுகத்துக்கு இருக்கிற கட்டம். ஒன்னும் உங்களை ஒரு துன்பமும் படுத்தாதுன்னு. वीणा वेङ्कटेशम्
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।